நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா, நீ அன்பு. இதயம் வாழும் உணர்வு. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும். நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும். நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும். இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர் உரிமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறம் ஆவது யாகத்தினாலே விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறம் ஆவது யாகத்தினாலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறம் ஆவது யாகத்தினாலே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே. யோவான் நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 8 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குறிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினி சகோதர சகோதரிகளே, நேர்மையாளராகிய அப்போஸ்தலரும் நற்செய்தியாளருமாகிய புனித யோவானின் நாளை இன்று நாம் சிறப்பித்துக் கொள்கிறோம். இன்றைய இறைவாசகத்திலே மற்ற சீடர் ஓடி சென்று கல்லறையில் உள்ளே செல்கிறார்.
யார் இவர், இவர் யார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. யோவானை பற்றி ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இயேசு சாவின் ஆட்சியை முறியடிக்கிறார். இயேசு அவருடைய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக அவருடைய புதிய வாழ்வுக்கு ஒரு தொடக்கம். இதை நாம் உளமாற ஏற்று உள்வாங்குவதையே நம்பிக்கை என அழைக்கிறோம். மகதலா மரியா சீமோனையும் மற்ற சீடரையும் அணுகி கல்லறையில் இயேசுவின் உடலை காணவில்லையே என்றதும் மற்ற சீடர், இந்த மற்ற என்கிற வார்த்தையை கவனிக்கணும், ஓடோடி சென்று கல்லறையின் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். யோவான் 20:8 சொல்கிறார். இங்கே குறிப்பிடப்படுகின்ற மற்ற சீடர் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த இச்சீடர் யோவான் ஆவார் என்பதை மரபு செய்தி. ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் அந்த மற்ற சீடரின் இடத்தில் நம்மை நிறுத்தி வைத்து பார்க்கலாமா என்று நமக்குள்ளே ஆய்வு செய்யணும். நான் சிந்திப்பதை விட ஒவ்வொருவரும் என் கூடவே சிந்தித்தால் நலமாக இருக்கும். இந்த யோவானுடைய இடத்துல நான் இருக்க முடியுமா? இருக்கிறேனா? இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? இருக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலம். அப்போது நாமும் நமக்காக வாழ்ந்து இறந்த இயேசு சாவின் ஆட்சியை முறியடித்து விட்டார் என்பதை கல்லறையின் உள்ளே சென்று கண்டு நம்ப முடியும். இந்த நம்பிக்கை நம்மில் வளரும் போது நாம் இறை ஆட்சியின் மகிழ்ச்சியிலே நிரம்ப முடியும். ஒரு கற்றுத்தருகிற பாடம்தான் என்ன? ஒருவர் மற்றவரிடம் எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் யோவானுடைய முக்கியமான செய்தியாக நற்செய்தி சொல்கிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளனர். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி கடவுளும் அன்பும் வேறு வேறு அல்ல என்று சுட்டி காட்டுகிறார் யோவான். ஆகவே தூய யோவானுடைய நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர் போதித்த செயல்பாடு நிறைந்த அன்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்கிறோமா என்று இந்த இயேசு பிறந்த நாட்களிலே நான் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பல நேரங்களில் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதனிடத்திலே, என் குடும்பத்தினிடமே, உயிர்களிடத்திலும் கூட அன்பில்லாமல் இருக்கிறோம். விவேகானந்தர் ஒருமுறை குறிப்பிட்டாராம், கடவுளை அடைய எளிய வழி சக மனிதர்களை அன்பு செய்வது என்று. இது முற்றிலும் உண்மை. என்ன பக்கத்தில் உள்ள ஆட்களை அன்பு செய்யலாம நான் கடவுளை அன்பு செய்யறதுல என்ன அர்த்தம் இருக்குதுயா? அது போய் வேஷம். ஐ வுட் சே இட்ஸ் a fake. நாம் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் மற்றும் உயிர்களை அன்பு செய்கிற போது இறைவன் அருளும் விண்ணக மாட்சியும் மகிமையும் பெறுவது உறுதி. அதனால கொஞ்சம் நமக்குள்ளே யோசித்து பார்ப்போம். எது இந்த அன்பு செய்ய வாய்ப்புகள் என்ன, சாத்தியக்கூறு என்ன, நம்மால முடியுமா? ஏதோ நம்ம வெளிச்சடங்குகளை மட்டும் நம்ம மாதாவையும் சீடர்களையும் இயேசுவையும் நற்செய்தியாளர்களையும் வணங்கினா நம்பினா மட்டும் போதாது. அது அப்படியே நம்முடைய செயல்பாடுகளை வந்தால்தான் தெரியும். பாருங்க, கிறிஸ்துமஸ் சமயத்துல ஈவினிங்ல இந்த ராத்திரி நடந்த வேடிக்கை கூத்துக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் டிஜே போட்டு ஆட்டம் என்ன, குடி என்ன, கும்பாளம் என்ன, கொண்டாட வேண்டியதான்ப்பா, கொண்டாடுங்க, வேணான்னு சொல்ல. அடுத்தவனுடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் கெடுக்கிற அளவுக்கு உனக்கு இந்த கொண்டாட்டத்தை கொடுத்தது யார்? பல இடங்களிலே சாவுகள் நடந்திருக்கிறது, பல இடங்களிலே சண்டைகள் நடந்திருக்கிறது, பல இடங்களிலே காவல்துறையினர் வந்து விலக்கி விட்டிருக்கிறார்கள். இதுவா கடவுள் சொல்லுகிற அன்பு, யோவான் சொல்லுகிற அன்பு? இல்லையே. மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பிறருடைய சுதந்திரத்தை மதித்தல், அதல்லவா அன்பு. அன்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய இலக்கணம் என்னவென்றும் கூட இயேசு சொல்லுகிற அந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதுதான் அன்பையுடைய, பிறருடைய வாழ்வை கெடுப்பதும் எடுப்பதும் அல்ல நம்முடைய அன்பு. முடிந்தவரை இயன்றவரை அன்பு என்கிற சவாலை சந்தித்து பார்ப்போம். இப்படி யோவானை போல நம்மால் மாற முடியும்.
நம்மோடு இருக்கின்றவர்களை, குடும்பத்தாரை, உயிர்களை எந்தவித பேதமில்லாமல், பேஷமில்லாமல், நான் ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் அந்த உதவி செய்வேன் என்கிறதல்ல, அதையும் கடந்து அன்பு செய்யும் போது வருகின்ற வலிகளை தாங்கிக் கொண்டும் முடிந்தவரை அன்பு செய்வோம். விண்ணகத்தில் சொல்றோம்ல, சொர்க்கத்தில் இடம் உண்டு என்பதை இந்த நிகழ்வு, இந்த அனுபவம் நமக்கு எடுத்து கூறட்டும். தூய ஆவி இந்த வல்லமை இந்த யோவானின் திருவிழாவிலே நம் அனைவர் மீதும் பொழியப்பட்டு அன்பின் பிள்ளைகளாக வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் ஊற்று நீரை என நாங்கள் ஏற்றிட அருள் தாரும். ஆமேன். உடன் நடக்கும்
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே.
வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.